அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சித்தார்த். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் தமிழ்கடல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஜோன் 2 பிரைமரியில் நான் படிக்கின்றேன். இப்போ நான் டெங்குவை பத்தி பேச போறேன். நம்ம தூக்கத்தை பல விஷயம் கெடுக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த கொசுக்கள். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி கொசுக்களுக்காக வேர்ல்டு மஸ்கிட்டோ டே கொண்டாடப்படுது. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ரொனால்ட் ரோஸ் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி 1897ல பெண் கொசு தான் நம்ம மனித உடம்புல டெங்குவை பரப்புது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதனாலதான் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி கொண்டாடப்படுது. அதே மாதிரி இந்த உலகத்துல நிறைய கொசு இனங்கள் இருக்கு. அதுல டேஞ்சரஸான இனங்கள்னா அது 3 தான் சொல்லப்படுது. அந்த 3ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏடிஎஸ் என்ன பரவுதுன்னா டெங்குவையும் சிக்கன் குனியாவையும் பரப்புது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அனோஃபலஸ் என்ன பரப்புதுன்னா மலேரியாவை பரப்புது. 3ஆவதா பாத்தீங்கன்னா கியூலஸ் அப்படின்றது என்னதை பரப்புதுன்னா யானைக்கால் அப்படின்ற ஒரு நோயை பரப்புது. இந்த 3 இனங்கள் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸா போட்டப்படுது. காய்ச்சல் உங்களுக்கு 2-3 நாளுக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க உடனடியா மருத்துவமனைக்கு போகணும். மருத்துவமனைக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். பிளட் டெஸ்ட்ல டெங்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா நிறைய சுட தண்ணி குடிக்கணும், நிறைய சத்துள்ள காய்கறிக்கு சாப்பிடணும். அப்பதான் உங்க உடம்பு சரியா. சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையா வச்சுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையா வச்சுக்கிறது நம்மளோட ஒவ்வொரு குடிமகனோட கடமை. நன்றி. பையனுங்களா? பேர் என்னமா? உங்க பேர் சொல்லுங்க.